Hi friends, so welcome back to this Sai TNPC Academy channel for CTC Diploma. So இன்னைக்கு நம்ம பார்க்க போறது part 5 of the lecture series previous year question paper of 551 Engineering Drawing and Draftsman course. So இதில் நம்ம question number 41ல இருந்து 50 வரைக்கும் பார்க்க போறோம். So question number 41 என்னன்னா if a circle rolls along the convex side of a larger circle then the circle generated is called ஒரு சர்க்கிள் இருக்கு அதுக்கு வெளியே இன்னொரு சர்க்கிள் நம்ம வச்சு ரோல் பண்ணும்போது நம்ம கிடைக்க போற கர்வோட பேரு எபி சைக்ளாய்ட். ஓகே, ஸோ கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ எபி சைக்ளாய்ட். அதே a curve generated by a point on the circumference of the circle which rolls along a straight line. ஸோ ரோல் பண்ணும்போது நமக்கு ஸ்ட்ரெயிட் லைன்ல வச்சு ரோல் பண்ணா நமக்கு கிடைக்கக்கூடிய சர்க்கிளோட கர்வோட பேரு சைக்ளாய்ட். ஆப்ஷன் சி சைக்ளாய்ட். Question number 43. An ellipse has a changing diameter which varies between maximum and minimum value. ஸோ இதோட மேக்ஸிமம் வேல்யூ வந்து நம்ம எப்பயுமே மேஜர் ஆக்சிஸ்ன்னு சொல்லுவோம், மினிமம் வேல்யூவை மைனர் ஆக்சிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ கரெக்டான ஆப்ஷன் டி மேஜர் அண்ட் மைனர் ஆக்சிஸ் தான் கொஸ்டினுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 44. ஆங்கிள் இஸ் யூஸ்வலி எக்ஸ்பிரஸ்ட் இன், நம்ம ஆங்கிள் யூஸ்வலா எக்ஸ்பிரஸ் பண்ற பேசிக் டிஃபால்ட் யூனிட் வந்து டிகிரிஸ். ஸோ நம்ம எப்பவுமே ஆங்கிள் டிகிரிஸ்ல தான் சொல்லுவோம். ஸோ கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி டிகிரி. அடுத்து கொஸ்டின் நம்பர் 45. இதுல எது வந்து எசென்ட்ரிசிட்டி? எசென்ட்ரிசிட்டியோட பேசிக் டெஃபினிஷன் என்னன்னா டிஸ்டன்ஸ் ஆஃப் த பாயிண்ட் ஃப்ரம் த ஃபோக்கஸ் டு த டிஸ்டன்ஸ் ஆஃப் த பாயிண்ட் ஃப்ரம் த டைரக்ட்ரிக்ஸ். ஸோ இந்த ரேஷியோ ஆஃப் த டிஸ்டன்சஸ் தான் நம்ம என்னன்னு சொல்ல போறோம், எசென்ட்ரிசிட்டி. ஸோ இதோட கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ டிஸ்டன்ஸ் ஆஃப் த பாயிண்ட் ஃப்ரம் த ஃபோக்கஸ் டு த டிஸ்டன்ஸ் ஆஃப் த பாயிண்ட் ஃப்ரம் த டைரக்ட்ரிக்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், எசென்ட்ரிசிட்டின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 46. ஸோ இதுல லெஃப்ட் சைடு நமக்கு நிறைய செக்ஷன்ஸ் பண்ணா எதை மாதிரி கோணை வந்து நம்ம என்ன மாதிரி பிளேனா கட் பண்ணா நமக்கு என்னென்ன மாதிரி ஐட்டம்ஸ் கிடைக்கும், அதாவது சர்க்கிளா எலிப்ஸா. ஸோ இதுல பேசிக்கலா பாத்தீங்கன்னா நம்ம ஒரு கோணை இப்படி ஒரு கோன் வச்சுக்கிட்டோம் நீங்க. ஓகே, ஸோ இந்த கோணை நம்ம ஒரு ஹரிசாண்டல் பிளேனா கட் பண்ணிட்டு மேல இருந்து பார்த்தா நமக்கு என்ன கிடைக்கும், இங்க வந்து ஒரு சர்க்கிள் கிடைக்கும். ஓகே, ஸோ இதுல சர்க்கிள் எப்ப கிடைக்கும், நம்ம கோணை ஒரு ஹரிசாண்டல் பிளேன் வச்சு கட் பண்ணா நமக்கு கிடைக்கக்கூடியது சர்க்கிள். ஸோ அப்ப ஏல 4 வர ஒரே ஆப்ஷன், இதை வச்சு நம்ம மீதியை போட்டுக்கலாம். ஸோ எலிப்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ஆக்சிஸ்க்கு ரைட் ஆங்கிளோட அதிகமா பண்ணா நமக்கு கிடைக்கக்கூடியது எலிப்ஸ். இதோட லெஸ் தானா கண்டுபிடிச்சா நமக்கு கிடைக்கக்கூடியது ஹைப்பர்போலா. இதுவே ஆங்கிள் வித் ஆக்சிஸ் ஈக்குவல் டு an angle made by the generator இருந்தா அது பேரு பேரபோலா. ஸோ இதுல கரெக்ட் ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் சி A4 B1 C2 D3. ஓகே, ஸோ இதான் கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் சி. ஸோ கொஸ்டின் நம்பர் 47. The sum of the interior angles of a polygon is usually given by, ஸோ இதோட ஆன்சர் வந்து 2n minus 4 into right angle. ஓகே, ஸோ கரெக்ட் ஆப்ஷன் கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 2n minus 4 into right angle. ஓகே, அடுத்த கொஸ்டின் நம்பர் 48. இங்க மறுபடியும் வந்து ஒரு மேட்ச் த ஃபாலோயிங். லெஃப்ட் சைடு இருக்கிறது நேம் ஆஃப் த பாலிகன், ரைட் சைடில் இருக்கிறது நம்பர் ஆஃப் சைட்ஸ். ஸோ இதுல டக்குன்னு பார்த்தா கண்டுபிடிக்கக்கூடியது என்னன்னா 8 இருந்தா ஆக்டகன், இது வந்து கொஞ்சம் ஈஸியானது. அப்போ டில 2 எங்க இருக்குன்னு பாருங்க, இது ஒரு ஈஸியான ஆப்ஷன். ஆக்டகன்னா 8 சைடு இருக்கணும். அப்போ நோனாகன்னா 9 சைடு இருக்கணும். ஹெப்டகன்னா 7 சைடு இருக்கணும். யூன் டெக்காகன்னா 11 சைடு இருக்கணும். யூன்னா 1, டெக்கானா 10. ஸோ இது ரெண்டு ஆட் பண்ணா 11 சைட்ஸ் இருக்கணும். ஸோ இப்போ கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் சி A3 B1 C4 D2 இதுதான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 49. மினிமம் நம்பர் ஆஃப் சைட்ஸ் ஃபார் ரெகுலர் பாலிகனுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா மினிமம் நமக்கு 5 சைட்ஸாவது இருந்தால் தான் அதை நம்ம பாலிகன் சொல்ல போறோம். ஏன்னா மீதி வந்து ட்ரையாங்கிள், ஸ்கொயர், ரெக்டாங்கிள் பேர் இருக்கு. பாலிகன் வந்து அட்லீஸ்ட் 5 சைட்ஸ் இருந்தால் தான் நம்ம வந்து பாலிகனா கன்சிடர் பண்ண போறோம். ஸோ ஆப்ஷன் டி 5. லாஸ்ட் கொஸ்டின். இங்க மறுபடியும் இன்னொரு மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங். ஸோ இது லெஃப்ட் சைடில் நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்கு, அது என்ன கலர் வச்சு நம்ம யூஸ் பண்ண போறோம்னு பார்க்கணும். ஸோ யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம், மெட்டல்ஸை வந்து பிளாக் கலர்ல போட போறோம், கிளாஸை வந்து ப்ளூ கலர் யூஸ் பண்ண போறோம், வுட்டு வந்து
பேர்ன்ட் சிஎம்ஆ கலர், இன்சுலேஷன் போர்ட்ஸை செப்பியா கலர். ஸோ இது பார்த்தீங்கன்னா A3. ஸோ இங்கே இருக்கிறது A3. ஸோ இப்போ கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 3142. ஓகே, ஸோ இதோட பார்ட் 5 முடிஞ்சிருச்சு. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி இருக்கிற 4 வீடியோஸை டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன், மறக்காம அதையும் பாருங்க. அப்போதான் ஒரு கண்டினியூட்டி கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் போடுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் போடுங்க, நம்ம ஆன்சர் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.